Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல கார்களுக்கு வீல் அலைன்மென்ட் பார்க்கிறது எப்படின்னு வழக்கமா வீடியோ போடுவேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது Hyundai Accent கார் தான். இந்த கார்ல front and back அலைன்மென்ட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது எப்படின்னு டீடைலா சொல்லப் போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் இது நிறைய பேருக்கு போய் சேரும். புதுசா நம்ம வீடியோ பார்க்குறவங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நாம முதல்ல பண்ண வேண்டியது 4 வீலுக்கும் சென்சார் டார்கெட் மாற்றுறது தான். இந்த சென்சார் டார்கெட் மாட்டும்போது வீலோட சென்டர் பாயிண்ட்ல சரியா வச்சு லாக் பண்ணணும். ஒருவேளை சரியா சென்சார் உட்காரலன்னா ரீடிங் சரியா காட்டாது. அதனால கவனமா சென்சார் டார்கெட்டை மாட்டணும். ஒரு வழியா நான் மாட்டி முடிச்சிட்டேன். பிறகு ஃபர்ஸ்ட் process நாம பார்க்க போறது ரன் அவுட். அதாங்க காரை பின்னாடி இருந்து முன்பக்கமா தள்ளி நகர்த்துறது. இதை செய்யறது மூலமா நமக்கு காரோட பழைய கேம்பர் டோ ரீடிங் கிடைக்கும். அடுத்ததா பண்ண போறது கேஸ்டர் ஸ்விங். இது எப்படி பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் காரை ஸ்டார்ட் பண்ணணும். பிறகு பிரேக் லாக் வைக்கணும். ஹேண்ட் பிரேக் போட்டு ஹேண்ட் பிரேக்கும் போட்டுக்கணும். அப்புறம் ஃப்ரண்ட் வீல் நிற்கிற பிளேட் லாக்கை எடுக்கணும். அடுத்ததாக ஸ்டியரிங் லெஃப்ட் ரைட்டுன்னு இண்டிகேஷன் காட்டும்போது அதுக்கேற்ற மாதிரி திருப்பணும். கடைசியாக சென்ட்ரு பண்ணால் நமக்கு கேஸ்டர் ரீடிங் கிடச்சிரும். இந்த காரில் கேம்பர் கேஸ்டர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த காரில் லோயர் ஆர்ம் சாக்கப்சரும் கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஒன்லி டோ மட்டும்தான். ரியர்லேயும் அதே மாதிரி டோ ரீடிங் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த காரில் கேம்பர் ஃபுல்லாக மாறி இருக்கும். இந்த காரோட சாக்கப்சர் மேல் போல்ட்டை ஆல்ட்ரு பண்ணால் நம்மளால் கண்டிப்பாக கேம்பர் ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ எண்டு பால் புதுசாக மாற்றிருக்கிறதால டோ மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டியரிங்கை நல்லா ஷேக் பண்ணி ஸ்டியரிங்கை சென்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டியரிங் லாக் எடுத்து ஸ்டியரிங் திரும்பாமல் இருக்க நல்லா லாக் பண்ணணும். எப்போவுமே ஃபஸ்ட்டு ரியரில் தான் டோ அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்புறமா தான் ஃப்ரண்ட்டில் டோ அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை எப்போவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ரியர் டோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு லோயர் ஆர்ம் போல்ட் ஒன்று இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நட்டை 18-19 ரிங்ஸ் போட்டு லூஸ் பண்ணி மறுபக்கமும் உள்ள போல்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ ஸ்லோவாக தான் பண்ணணும். போல்ட்டுக்கு மேலே ரவுண்ட் ஷேப் இருக்கும். அது கீழே இறங்கிட்டால் ரீடிங் க்ளோஸ் ஆகிரும். அதுக்கு மேலே ரீடிங் வராது. அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ 2 பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் வைக்கிறேன். டோ ரீடிங் கரெக்டாக ஆகிடுச்சு. இந்த த்ரஸ்ட் ஆங்கிள் 0 to 5 அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரீடிங்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே த்ரஸ்ட் ஆங்கிள் மாறுச்சுன்னா கார் ஒன் சைடாக இழுக்கும். டோ ரீடிங் கரெக்டாக இருந்தால் த்ரஸ்ட் ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மாறாது. இப்போ ஃப்ரண்ட்டில் உள்ள டோ ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு எண்டு பால் நட்டை லூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரைட் சைடு ரீடிங் அட்ஜஸ்ட் ஆகுது. ரீடிங் 0க்கு கொண்டு வந்ததும் லெஃப்ட் வீல் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அதுவும் இப்போ கரெக்டாகிடுச்சு. இப்போ மேலே பார்க்குற கேம்பர் ரீடிங் ரொம்பவே மாறி இருக்குது. இதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சாக்கப்சர் போல்ட்டை ஆல்ட்ரு பண்ணி ரீடிங்கை கொண்டு வர்றது தான். உங்கள் கிட்ட Hyundai Accent கார் இருந்தால் அதில் கேம்பர் நெகட்டிவாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அட்ஜஸ்ட் எல்லாம் முடிஞ்சது. இப்போ வெரிஃபை கேஸ்டர் ஒன்றும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இது மூலமாக இப்போ நாம் இந்த அலைன்மெண்ட் ப்ராசஸை ரீசெக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். இது முன்ன பண்ண மாதிரி கேஸ்டர் ஸ்விங் போடுறது தான். ஸ்டியரிங்கை லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்புறது. ஓகே, அதையும் முடிச்சாச்சு. இப்போ ரீடிங் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரீடிங் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே ஒரு பிரிண்ட் எடுத்து முடிச்சிட்டேன். ஸ்டியரிங்கை பாருங்கள், அதுவும் இப்போ ஸ்டெடியாக இருக்குது. ஓகே, இப்போ ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அலைன்மெண்ட் பார்க்குறது அப்படின்னு அசன்ட்டுக்கு. உங்கள் காரில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம். ஒரு வழியாக இந்த காரை நம்ம அலைன்மெண்ட் பார்த்து முடிச்சாச்சு. ரியர் ப்ளஸ் ஃப்ரண்ட் ரெண்டுலேயுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.